गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள், இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 10ஆம் தேதி. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதிய நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன் குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது மற்றும் சந்திர பகவான். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த லாப பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு போன் மூலமாவது போன் பண்ணி உங்கள்கிட்ட நீங்க இந்த மாதிரி கேட்டிருந்தீங்களே, நான் நாளைக்கு தரேன், இல்லைன்னா இன்னைக்கு மதியத்துக்கு மேல தர்றேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. காலையில ஒரு 9 மணிக்கு மேல இன்னைக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு கடனை கட்டுவீங்க, இன்னொரு கடனை வாங்குற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் அளவிலான நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள், நண்பர்கள், அண்டை அயலாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணிகள் இல்லைன்னா வேலைகள்ல எதிரிகளால தொல்லைகள் நிறைய இருக்கும். நம்மளோட உடன் பணிபுரிவர்களாக கூட இருக்கலாம். அவங்க வழியில அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பகைமை, விரோதம் இது சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதளவுல கொஞ்சம் நிறைய இருக்கும். இன்னைக்கு வயிறு, காது இது சம்பந்தமான பகுதிகள் எல்லாமே உடல் அளவுல அதிக கவனம் இன்னைக்கு தேவை. தலைப்பகுதிகள்லயுமே இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. வெளியில எல்லாம் போறீங்கன்னு சொன்னா ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு போறது மிகுந்த நன்மைகள் தரும். கால் பகுதிகளில் அதிக கவனங்கள் வச்சுக்கோங்க. தேவையில்லாத செயல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு நிறைய யோசனைகள் தேவை. அது சரிதான் அப்படின்னு சொன்னா மட்டுமே நீங்க செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாத செயல்களை எல்லாம் செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. நல்ல ஒரு மனநிலையில எதையாவது போட்டு குழப்பிக்கொண்டே வாகனங்கள் எல்லாம் போட்டாதீங்க. கொஞ்சம் தெளிவான மனதோடு வாகனங்கள் எல்லாம் ஓட்டுறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. எதிர்பாராத வகைகள்ல யாருக்கேனும் உதவுகின்ற சூழல்கள் ஏற்படலாம். யாராவது உங்ககிட்ட கடன் கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க சார், அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாம் மேற்கொள்ளும் செயல்கள்ல எல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இன்னைக்கு வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆயிட்டே இருக்கும். அடிக்கடி நம்ம வேலைகள்ல கரண்ட் போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிட்டே இருக்கலாம். அடிக்கடி அது திரும்ப திரும்ப ஆயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இன்னைக்கு இருக்கும். சிறிய தொழில் அளவிலான புதிய முயற்சிகள் ஏதாவது இன்னைக்கு பண்றீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். இன்னொரு நாள் அதை செய்வது மிகுந்த நன்மை தரும். தாய் மாமா வழியில இன்னைக்கு ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொது சேவைகள்ல ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏதாவது ஏற்படலாம். தூக்கமின்மையினால கொஞ்சம் அயர்வாக இருப்பீங்க. கண் பகுதிகள் எல்லாமே அதிக கவனங்கள் செலுத்துங்க. காயங்கள், புண்கள் இதெல்லாம் வேலைகள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்தளவு மன ஒருமுகப்பாடு இன்னைக்கு அவசியமாக தேவை. மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க வேலைகள்ல எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளே வராது. தாய் வழி உறவினர்கள் வழியில வழக்குகள் வரலாம். ஏன்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஷ ஜந்துகளிடம் அதிக கவனம் தேவை. நம்ம சுற்றி பாதுகாப்பா இருக்கோமா அப்படின்லாம் செக் பண்ணிட்டு நீங்க எங்கேயுமே இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கடனாக பொன் பொருள் இதெல்லாம் வாங்காதீங்க. அது நம்ம
எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம், இல்ல திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கடனாக பொண்ணோ பொருளோ இன்னைக்கு எதுவும் வாங்காதீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வீண் விவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோட பேசிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் இப்பதான் முயற்சி பண்றீங்கனாலுமே இன்னைக்கு பண்ணலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியில போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வெளியூர் பயணங்கள் எல்லாம் முடிந்தளவு தவிர்ப்பது நல்லா. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா, ரொம்ப ஸ்பீடாலாம் போகாம கொஞ்சம் மெதுவா போறது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களை, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். குழந்தைகள் வழியில எதிர்பாராத பாராட்டுகள், பெருமைகள் எல்லாம் கிடைக்கும். பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு பெருமை தேடி தருகின்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு குழந்தைகள் வழியில எதிர்பார்க்கலாம். குழந்தைகளால இன்னைக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். குழந்தை பேருக்கான நம்பிக்கையான பேச்சுவார்த்தைகள் டாக்டர் கிட்ட இருந்தெல்லாம் பாசிட்டிவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்திருப்பீங்க. இப்ப ஓரளவு உங்களுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு, சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி டாக்டர் கிட்ட இருந்து நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான தகுதிகள் எல்லாமே முன்னேற்றம் அடைஞ்சு காணப்படுவீங்க. துறை ரீதியில அறிவாற்றல், அனுபவ ஆற்றல் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் வழியில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பூர்வீக சொத்தை இப்ப அண்ணனே இல்ல தம்பியே நீங்களே எடுத்துக்கிட்டு மொத்தமா அமௌண்ட் தாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு கூடுதல் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா அவர் வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூத்த சகோதரருக்கு ஆலோசனை கூறும் விஷயங்கள் ஏதாவது இன்னைக்கு ஈடுபடுவீங்க. மூத்த சகோதரர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நிக்கிறார் அப்படின்னா அவருக்கு உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஆலோசனை சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூத்த சகோதரருக்கு ஆன்மீக சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூஜைகள், பிரார்த்தனைகள் இதுல எல்லாமே கலந்து கொள்வதற்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியில லாபங்கள் கிடைக்க இன்னைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. இசை ஞானம் இருக்கிறவங்களுக்கு அதன் வழியில இன்னைக்கு லாபம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கலாம். புதிதான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை செய்த பணிகள் வழியில வரவுகள் வரவுள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழிகள்ல உள்ள சொத்துகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவி வழியில ஏதாவது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நண்பர்கள் எல்லாம் புதிதாக அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர்கள் வழியிலையும் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சொந்த ஊர்ல யாருக்கேனும் உதவிகள் செஞ்சிருந்தா அவங்கள் வழியில நீங்க கொடுத்த பணமோ இல்லைன்னா வேறு ஏதாவது உதவிகளோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. வெளியில எல்லாம் போகும்போது ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு போறது மிகுந்த நன்மைகள் தரும். கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு மனதிற்குள்ள எதையும் போட்டு குழப்பிக்காம நீங்க கொஞ்சம் நார்மலா போறது மிகுந்த நன்மைகள் தரும். புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரவிருக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும்.
மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள்ல எதுலையுமே ஈடுபட வேண்டாம். மன பயம், பதற்றம், தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அதுல சரிவர நம்ம செயல்பட முடியாது. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் மாதிரி போறது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா புதிய முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தான் எடுக்கிறேன் அப்படின்றவங்களும் இன்னைக்கு பேசுவீங்க. இல்லைன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது புதிதான முயற்சிகள் அதுல செய்வோம், இந்த ஒரு விஷயத்த மாத்தி அமைச்சோம்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகள்ல வரலாம். இல்லைன்னா அதற்கான திட்டங்களுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மாமியார் வழிகள்ல அவர்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிர்வாகத்திறன் வேலைகள்ல உள்ளவர்களுக்கு வேலைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. அரசாங்கம் இல்லைன்னா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய ஈடுபாடுகள் மிக அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மீடியா சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் முயற்சி பண்றவங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவம் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிய அளவிலான டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துற நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்னைக்கு வேலைகள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாகன பகுதிகள்ல எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. வாகனங்கள்ல போகும்போது, ரோட்ல போகும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வீட்டுல சுப நிகழ்வுகள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். தாய்க்கு உடல் நலத்துல, ஆரோக்கியத்துல அதிக முன்னெச்சரிக்கை தேவை. நீங்க அவருக்கு ஏதாவது சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகுந்த நன்மைகள் தரும். உறவினர்கள் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் போறதுக்கான பிளான் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல யார்கிட்டயாவது அது சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமா ஆலோசனைகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. மனதளவுல இந்த மருந்துகள் எடுத்தோம்னா நமக்கு சரியா வருமா அப்படிங்கிற நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யணும். நம்மளாக எந்த மருந்துகளும் எடுக்கக்கூடாது. அதிகார போக்கு வேலை செய்யும் இடங்கள்ல கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான மேற்கல்விகள் படிக்கும் எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த டிகிரி முடிச்சிட்டோம், இந்த வேலைக்கு வந்துட்டோம், கூடுதலா இந்த ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அது நம்ம வேலைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த தொழில் ரீதியான மேற்கல்வி சார்ந்த முயற்சிகள் ஏதாவது நடத்துறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுவாச உறுப்பு இல்லைன்னா சுவாச ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படலாம். இன்னைக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க மீது ஒரு கோபமான ஒரு சிந்தனைகள், இந்த மாதிரி சிந்தனைகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபர்கள் வழியில தொழில் முறைகள்ல திரும்ப அவங்க பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கடினமான உடற்பயிற்சிகள் எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளாதீங்க. ஒரு நார்மலான உடற்பயிற்சி இருந்தாலே போதுமானது. சிலருக்கு தொழில் இல்லைன்னா பணிகள்ல இடமாற்றங்கள் ஏதாவது நிகழ்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள்ல சொந்த ஊர்ல இருந்து வெளியேறி வேறு ஒரு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு இல்லைன்னா இங்க நம்மளுடைய தொழிலுக்கு அங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு, நம்ம தொழில் சார்ந்த பொருட்கள் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நீங்க வேறு இடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனம், பயம், பதற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதளவுல தடுமாற்றங்கள் நிறைந்த செயல்களாக இன்னைக்கு இருக்கும். ஒரு செயல் புதுசா எடுக்கிறீங்கன்னா நம்மளால முழுதாக நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பது இன்றைக்கு நலம் தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். வரன் பார்க்க போகலாம், புதிதாக
புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக வேலைக்கு சேருவதற்கு இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், வியாபாரம் இல்லைன்னா தொழில் ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளுதல், அப்படி இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் சகோதர ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இளைய சகோதரர் குறித்த விஷயங்களை எல்லாம் தந்தையிடம் ஏதாவது ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய மேற்கல்விகளாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய திருமண சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க இளைய சகோதரருக்காக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொடங்க இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் தந்தையிடம் ஆலோசிப்பதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய திறமை வெளிப்பாடுனால தகுந்த வெளிநாட்டு வேலைகளுக்கான வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து உங்களுடைய திறமைகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சு போயிருந்திருக்கும். அதனால அவங்க ஏதாவது ஜாப் ஆஃபர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தைரியமாக முடிவெடுக்கும் திறன் இன்னைக்கு இருக்கும். அந்த ஏரியாவுக்கு போகணுமா, அந்த ஒரு நாடா அப்படின்ற பயம்லாம் இல்லாம, இல்ல பரவாயில்ல நான் போறேன் அப்படின்ற மாதிரியான தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சிறு தூர பயணங்களாக ஆன்மீக தலங்களுக்கு போவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அது சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே துணிவுடன் செயலாற்றும் திறன் இன்னைக்கு நிறைய இருக்கும். இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் உடல்நிலையில அதிகமாக இருக்கும். உறவு முறை பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தோடு நீங்க விளையாடணும். தேவையில்லாம கீழே விழுந்தோம்னா அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்சளவு அதிக கவனங்கள் தேவை விளையாடும் போது. ராணுவ வேலைகளுக்கு எல்லாம் புதிதாக முயற்சி செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசனை வாங்குவது மிகுந்த நன்மைகள் தரும். இரத்த குழாய், நரம்பு மண்டல விஷயங்கள் இதுல எல்லாமே நீங்க கொஞ்சம் அதிக அக்கறையோடு நடந்து கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். காசோலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிக கவனத்தோடு கையாளணும். ஏதாவது முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஷேர் மார்க்கெட் விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு ஈடுபடுங்க. இன்னைக்கு அரசியல் எல்லாமே அதிக ஈடுபாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வைத்தியம் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். அது சம்பந்தமான விற்பனை வச்சு கடைகள் வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு வைத்தியம் சம்பந்தமான பொருட்கள் வந்து நிறைய விற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வழக்கறிஞர்களுக்கும் வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக போகும். பார்ட்னர் இல்லைன்னா பங்குதாரர் ஒப்பந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. நீங்க எந்த ஒரு ஒப்பந்தம் பண்றதா இருந்தாலும் அதுல வந்து நல்ல ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சைன் பண்றது மிகுந்த நன்மைகள் தரும். பத்திரங்கள் ரீதியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா வச்சிருக்கோமா, சேஃபா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். அச்சுறுத்தல்கள் இல்லைன்னா தேவையில்லாத மிரட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா புதிய விஷயங்கள்லயுமே கவனமாக இன்னைக்கு கையாளணும். ஏதாவது குளறுபடிகள் இல்லைன்னா மோசடிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான பயணங்களும் இன்னைக்கு மேற்கொள்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். ஆன்மீக பயணங்கள் போகலாம். இல்லைன்னா வியாபார ரீதியான தொழில் ரீதியான பயணங்கள் ஏதாவது போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. ஏதாவது அவசர தேவை, வேறு வழியே இல்லை, மருத்துவ செலவு இந்த மாதிரி அவசரம் அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க கடன் வாங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அது வந்து பிரச்சனைகளை தருவதற்கான விஷயங்களை தரும். அதனால முடிஞ்சளவு புதிய முயற்சிகளிலும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்தெந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதையெல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவிருக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பண வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சிறு உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அதிக கவனங்கள் உடல்நிலையில எடுத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுக்கு கண், வாய் இது சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. முன்கோபம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால பேசும்போது அதிக நிதானம் தேவை. தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் தவிர்த்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். அணிமணிகள் மீது அதிக கவனங்கள் தேவை. நம்மளுடைய ஆபரணங்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. உணவு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்திக்கோங்க. தேவையில்லாத நமக்கு சேராத ஃபுட் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நம்ம தான் தாங்கணும். அதனால முடிஞ்சளவு அதிக காரமான உணவுகள் இல்லைன்னா இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஃபுட் எல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணி எடுக்காதீங்க. அது பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு வீட்டிலேயே சமைத்து ஆரோக்கியமான முறையில சமைச்சு சாப்பிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். முக பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துங்க. வண்டிகள் எல்லாம் போறீங்கன்னா பாதுகாப்பு கவசத்தோடு போறது மிகுந்த நன்மைகள் தரும். பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு பொருட்கள் எல்லாம் நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். பற்கள் பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகள் வழியில வாக்குவாதங்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணம் கேட்டு வர்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. இல்லைன்னா ஏற்கனவே கொடுத்தவரும் ஏதாவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு இன்னைக்கு பெரிதான அமௌண்ட் எல்லாம் யாருக்கும் கொடுக்காம இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பண அளவுல நீங்க இன்னைக்கு கவனத்தோடு இருந்து கொள்ளணும். ரசாயனம், விஷ ஜந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுய சிந்தனைகளிலேயும் எல்லாம் பணமாக்கும் சிந்தனை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நீங்க நினைச்சதையே ஒரு தொழிலாக செஞ்சு அதன் வழியில லாபம் ஈட்டக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். செயல்திறன் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணம் மூலமான செல்வாக்குகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது கடனாக பணமோ பொருளோ தரும் சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உறவினர்களுக்கு இடையேயான கருத்து மோதல்களை எல்லாம் தவிர்த்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உறவினர்களோடு வருது அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் நம்ம ஈடுபடாம இருக்கிறது தான் மிகுந்த நன்மைகள் தரும். உடல் நல ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பின்னாடி பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுதுன்னா முடிஞ்ச அளவு சின்னதா இருக்கும் போதே நம்ம பாத்துறது மிகுந்த நன்மைகள் தரும். விஷ ஜந்து ரசாயனம் இதுல எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. ஆயுதங்களுக்கு அருகே வேலை செய்யும் போதும் அதிக கவனங்கள் தேவை. குடும்பம் சார்ந்த முக்கியமான விஷயங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது அதுல நிறைய அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத செயல்களை செய்யறதுனால துன்ப நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரியான வேலைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு துறை ரீதியான ஆராய்ச்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய பொருட்களை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதையெல்லாம் தவிர்த்து விடுங்க. பேசும்போது அதிக நிதானங்கள் தேவை. தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் பேசக்கூடாது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொழில் பண்றவங்க விரும்புறவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். புதிதாக முயற்சிகள் எடுக்க விரும்புறவங்களும் இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னு சொன்னா அதிக கவனங்கள் தேவை. முடிந்த அளவு புதிய முயற்சிகள்ல எதுலையுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் முற்றும் அளவிற்கு பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா
இன்னொருத்தர் கொஞ்சம் வெளியே கூட போயிடுங்க, கொஞ்ச நேரம் சண்டைகள் முடியிற வரைக்கும். தேவையில்லாம அடுத்தடுத்து பேசி அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது மிகுந்த நன்மைகள் தரும். அதனால முடிந்த அளவு ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா ஒருத்தர் பேசாம இருந்துருங்க. கணவன் மனைவிக்கு வாக்குவாதங்கள் கொஞ்சம் முற்றும். பேச்சுல கொஞ்சம் நிதானங்கள் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய துணைக்கு உடல் நலத்துல அதிக அக்கறைகள் தேவை இன்னைக்கு. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு முன்னெச்சரிக்கைகள் அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க கூடாது. நம்மளும் அதுல அதிக ஈடுபாடுகள் இருக்கு. அது நல்லா நடக்குதா, இந்த விஷயங்கள் சரியா இருக்கா, அந்த மாதிரியான செக்கப் எல்லாம் அப்பப்ப பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல பார்ட்னரோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண ஏற்பாடு சம்பந்தமான பேச்சுகள்ல அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாத லூஸ் டாக் எல்லாம் விடக்கூடாது. அது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். திருமண விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும். திருமணமாகி போன பின்னுமே அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தேவையில்லாத பேச்சுகளை திருமணம் ஏற்பாடுகள்ல பேசக்கூடாது. துணை வழியே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது கணவனா இருக்கிறீங்கன்னா மனைவி, மனைவியா இருக்கிறீங்கன்னா கணவன், இவங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. நம்ம என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் கொண்டு போறோம், அது மாதிரி சாலை பகுதிகளிலையுமே அதிக கவனங்களோடு போறது மிகுந்த நன்மைகள் தரும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் புதிதாக தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களிடம் கவனமாக பழகுங்க. கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படலாம். சகோதரரோடு கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு ஈடுபடணும். ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடலாம், இல்லைன்னா அலர்ஜி ஏதாவது ஆயிடலாம். அதனால உணவு முறைகள்ல அதிக கவனங்கள் தேவை. விஷ ஜந்துகளிடம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சுற்றுப்புறத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தெல்லாம் நீங்க தங்குறது மிகுந்த நன்மைகள் தரும். உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் போதே கவனித்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். நெருங்கிய நண்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனம் வேணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. அவங்க எல்லாம் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல்நிலை ஆரோக்கியத்திலையுமே நண்பர்களுக்கு அதிக அக்கறை வேணும். அதனால நிறைய அறிவுரை சொல்லுங்க அவங்களுக்கு. பெரிய நிறுவனங்களிலெல்லாம் பணிபுரிபவருடைய புதிய நட்புகள் இல்லைன்னா அறிமுகங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுகள் இன்னைக்கு கொஞ்சம் சரிவராத நிலையாக இருக்கும். பேச்சுகள் சரியா முடியாது. அந்த பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கும் பேசி முடிச்சாலும். அதனால இன்னைக்கு அதை பத்தி பேச வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழில் முறைகள்ல பாதுகாப்போடு நீங்க வேலை செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும். சாலை பகுதிகள் எல்லாமே போகும்போது அதிக கவனங்கள் தேவை. பாதுகாப்பாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு போறது நன்மை தரும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குகின்ற விஷயங்களிலும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி புதிய விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். மனதளவுல கொஞ்சம் பயமும் பதற்றமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். காலையில 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பூர்வீகம், ஆன்மீகம், குழந்தைகள், குலதெய்வம் இல்லைன்னா உறவினர்கள் இது சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உறவினர்களுக்கான செலவுகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்முறை விரோதிகளால தொல்லைகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கண் பகுதிகள் எல்லாமே அதிகமாக கவனம் எடுத்து செயல்படணும். தூக்கமின்மையினால கொஞ்சம் அவதிகள், சோர்வு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் முழுதாக வெளியேறி விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பிரச்சனை நமக்கு தேவையே இல்லை, அது ரொம்ப தலைவலி கொடுக்குது, நம்ம ஒரு வண்டியே வச்சிருக்கோம், அந்த வண்டி அடிக்கடி பிரச்சனை ஆகுது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப இதுல செலவு பண்ணாலும் அது யூஸ் ஆகல அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை விட்டுட்டு வேறொரு
புதிதாக வண்டிகள் வாங்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா பிரச்சனை தரக்கூடிய உறவுகள் இவங்க கிட்ட இருந்தெல்லாமே இன்னைக்கு நீங்க முழுதுமாக வெளியேறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் அளவிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். தோல்விகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கும். புதிய முயற்சிகள்ல நம்மளால சக்சஸ் கொடுக்க முடியாது, இல்லைன்னா இழப்பீடுகள் நிறைய இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். வரட்டு பிடிவாதம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இன்னைக்கு இருப்பீங்க. வீட்டில் உள்ளவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லது. அடங்காத ஒரு தன்மை இன்னைக்கு நிறைய இருக்கும். யாருடைய பேச்சுக்கும் வீட்டுல இதை பண்ணாதடா, வேகமாலாம் வண்டியில போகாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் அறிவுறுத்தினாலும் கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கு வருத்த நிலை அதிகமாக இருக்கும். அதனால சரி, நம்ம வீட்டுல அம்மா சொன்னாங்க, நம்ம தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் மெதுவா போவோம். இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுல உள்ளவங்களோட பெரியவங்களோட பேச்சுகளை எல்லாம் கேட்டு நடக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பகைமை சார்ந்த எண்ண உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்பயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ஆனா அதை விடாம இன்னமும் அவங்கள தெரியாம பார்த்துட்டோம்னா கூட மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இரண்டாவது திருமணம் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மனைவியோடு, இரண்டாவது திருமணம் வாய்த்த அந்த மனைவியோடு சின்ன சின்ன தகராறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அமைதியின்மை அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பாத பகுதிகள் எல்லாமே அதிக கவனங்கள் செலுத்துங்க. கால் பாதம் இருக்குல்ல, அந்த பகுதிகள், வயிறு சார்ந்த பகுதிகள்லையும் அதிக கவனங்கள் செலுத்துங்க. சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவரை அணுகுங்க. கடனை தீர்க்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் இன்னைக்கு இருக்கும். புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமெல்லாம் கவனத்தோடு நீங்க செயல்படுறது மிகுந்த நன்மைகள் தரும். தந்தை வழியில வர்ற சொத்துகள் மீது அப்பப்ப நீங்க கவனம் செலுத்தணும். நீங்க வெகு தூரங்கள்ல இருக்கிறீங்க, சொத்துக்கள் எல்லாம் உள்ளூர்ல இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க யாரையாவது வச்சு அதை அடிக்கடி விசாரிக்கிறது நன்மையான விஷயமாக இருக்கும். அதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சின்ன ரிப்பேர் ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா புதுசா இந்த விஷயத்த மாத்தி அமைக்கலாம் அப்பாவோட வீட்டுல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் தகராறுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் அதிக கவனங்கள் தேவை. தந்தைக்கு கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சிலருக்கு வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள், ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தடுமாற்றங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய முயற்சிகளோ இல்லைன்னா புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்களோ இன்னைக்கு செய்ய வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். சுபமான பயணங்கள், அதாவது வியாபார ரீதியான தொழில் ரீதியான மேற்கொள்ளும் பயணங்கள் இருக்கலாம். வரன் தேடும் பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா திருமண பேச்சுகள் குறித்து பேசி முடிக்கிறதுக்கான பயணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல நல்ல பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். அசையாத சொத்துகள் எல்லாம் வாங்குறதுக்கு எண்ணங்கள் இருக்கும். வண்டி, மனைகள் இதெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைகள் வழியில பெருமை சேர்க்கும் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க ஏதாவது உங்களுக்கு பாராட்டுகள் வாங்கி தர்ற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்த ஊரில் செய்தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஏதாவது ஏற்படும். நம்ம சொந்த ஊர்ல இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பணிகள்ல உங்களுடைய லாபம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல உங்களுக்கு வர்ற மூலதனத்தை விட வரும் அமௌண்ட் லாபமானதாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு சொந்த ஊர்ல பண்ணை வளர்ப்பு இல்லைன்னா பராமரிப்பு வேலைகள், அந்த கால்நடை பராமரிப்பு எல்லாம் இருக்குது இல்ல, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும் இன்னைக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகளோ நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது அவர்கிட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு தரேன்டா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மாசம் கழிச்சு தரேன், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு.
மருமகன் மருமகள்களால லாபங்கள் ஆதாயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வாகனங்களால யோகம் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய வாகனத்தினால நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. காது பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். தந்தை வழி உறவினர்களோடு சிறு சிறு மன வருத்தங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால் பகுதிகளில் கவனங்கள் செலுத்துங்க. மனைவியின் சகோதரரோட உடல் நிலையில அதிக அக்கறை செலுத்துமாறு நீங்க அறிவுரை சொல்றது மிகுந்த நன்மைகள் தரும். மாமனார் வழியில வரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல் நிலையில நிறைய கவனங்கள் செலுத்துங்க. நமக்கு பிபி சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருதா, நல்லா இருக்கோமா நம்ம, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் தவிர்த்திடுறது நல்லது. இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக அக்கறை செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். இன்று பல வழிகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதிகார போக்கு நிறைய இருக்கும். தைரியமும் எல்லாமே இருக்கும். எந்த விஷயம் வந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம தைரியத்தோடு இருப்போம். கோபம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ஆற்றல் வெளிப்பாடு, திறமை வெளிப்பாடு இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அடுத்தவர்கள் அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்களை கூட பார்த்து வியக்கும் வண்ணம் உங்களுடைய வெளிப்பாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதிக பேராசைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய பேராசைகளை பயன்படுத்தி ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு ஆசைகள்ல கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. பெரிய அளவிலான மூலதனம் எல்லாம் போட்டு நம்ம எந்த ஒரு இதுவும் பெருசா எடுக்க முடியாம போயிடும். அதனால முடிந்த அளவு பெரிய அளவிலான அமௌண்ட் போட்டு மூலதனம் போட்டு எடுக்கிற விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு தவிர்த்திடுறது மிகுந்த நன்மைகள் தரும். எதையும் இன்று உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வீங்க. பதற்ற நிலை, அவசரம், தடுமாற்றங்கள் இது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா வேலை ஓரளவுக்கு நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம் இன்னைக்கு. ஆன்மீக பயணங்களோ, வெளிநாடு ரீதியான பயணங்களோ, வியாபாரம் தொழில் சம்பந்தமான பயணங்கள், இல்லைன்னா திருமணம் பேசி முடிப்பதற்கான பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கின்றார். இளைய சகோதரருக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தைரியமாக எதையும் சாதிக்கின்ற திறமைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். இது எல்லாமே ஒரு காலையில கொஞ்சம் ஒரு 9 மணி வரைக்கும் இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக சொத்துகள் வாங்குகின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான கட்டிடங்கள் தேடுவதற்கான எண்ணங்கள் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதற்கு தகுந்த இடமும் இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரியான கட்டிட அமைப்புகள் இருக்கணும். அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய அதற்கான கட்டிடங்கள், அந்த மாதிரியான அமைப்புகள் கொண்ட கட்டிடங்கள் தேடுவதற்கான பணிகள், இல்லைன்னா அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனை தேடும் விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். தொழில் சார்ந்த மனைகள் இருந்தா போதும். நம்ம அதுக்கு மேல ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணிரலாம் நம்மளே. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இல்லைன்னா தொழில் ரீதியான நமக்கு இந்த மாதிரியான வண்டிகள் வேணும். இந்த தொழில் தொடங்குறோம். நமக்கு தொழில் நல்லபடியா போகுது. ஆனா வண்டிகள் இன்னும் இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான எண்ணங்கள் புதிதாக வண்டிகள் வாங்குகின்ற எண்ணங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான மேற்கல்வி படிக்கும் எண்ணங்கள் நிறைய வரலாம் இன்னைக்கு. அதாவது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறோம். இதுக்கு ஒரு அடிஷ்னலா இந்த ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு எம்சிஏ படிச்சா நல்லா இருக்கும். எம்பிஏ பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது படிக்கணும் தொழில் ரீதியா அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் முறைகள்ல உறவினர்களுக்கு வாய்ப்பு தரும் எண்ணங்கள் இருக்கும். நீங்க ஒரு தொழில் நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
நம்மளுடைய உறவு பையன் ஒருத்தன் வந்து சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது வாய்ப்புகள் குடுப்போம், திறமையான பையனா இருக்கிறான், நம்ம ஒரு சான்ஸ் குடுப்போம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வியாபார ரீதியான விஷயங்கள்ல புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தாய்க்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. அவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக் கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். அவருக்கு ரசாயனம், விஷ ஜந்து, ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அறிவுறுத்துங்க. தொழில் இல்லைன்னா பணி ரீதியான இருப்பிடங்கள்ல மாற்றங்கள் ஏதாவது நிகழ்த்துவோமா அப்படிங்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதாவது உங்களோட வேலைகள்லயோ, பணிகள்லயோ நமக்கு இது வந்து செட் ஆகல. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனா நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த ஏரியால தான் நம்மளோட தொழில் நல்லா போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அங்க வந்து ஷிஃப்ட் ஆனா நல்லா இருக்கும். இந்த மாதிரியான இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நல்ல திறமைகளால பரிசுகளும், வெகுமதிகளும் உங்களுடைய நிர்வாகத்தின் மூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மதிப்பிற்குரிய நபர்களுடைய புதிய நட்புகள் எல்லாம் தொழில் முறைகள்ல அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நம்ம நெனச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய திறமைகளை எண்ணி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே நம்மள விட நம்மளோட ஃபீல்டுலயே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. ரொம்ப பெரிய சாதனைகள் எல்லாம் படிச்ச தொழிலதிபர்களா இருப்பாங்க. அவங்களே நம்மளை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கான நெறைய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான தொழில்முறை கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மீட்டிங் எல்லாம் தொழில் முறைகள்ல ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கு. தொழில் முறைகள்ல அதிக தைரியத்தினால நிறைய நன்மைகள் இருக்கும். அதாவது கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்றவங்க தொழில் முறைகள்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே போகுது. அப்ப இந்த தைரியம் நெறைய இருக்கும்போது, அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ற ஒரு திறமை அவங்க கிட்ட இருக்கும். அதனால அவங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நெறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கலாம். பதவி உயர்வுகள்னால அவங்களுக்கு நெறைய லாபங்கள் இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு ஏரியாவையே நீங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். இந்த மாதிரியான நன்மையான விஷயங்கள் எல்லாம் நெறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால் பகுதிகள்ல அதிக கவனங்கள் தேவை. தொழில் முறைகளை செழுமையாக்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாடு செலுத்துவீங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் விவாதங்கள் இன்னைக்கு கூடாது. கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா அதையெல்லாம் தவிர்த்திடுங்க. பேச்சுல கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முறைகள் புதிதாக தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். புதிதாக முயற்சிகள் எல்லாம் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அத பண்ணலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக நல்லபடியாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி, வாகனம் இதுலெல்லாம் கவனம் தேவை. அதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்ச அளவு புதிதாக வாங்க வேண்டாம் இன்னைக்கு. அதை இன்னொரு நாள் வாங்கிக் கொள்ளலாம். சாலை பகுதிகளில் எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. புதிய முயற்சிகளிலும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு தனம், குடும்ப யோசனைகள், அதாவது தன வரவு, பணம் வந்து இந்த இடத்துல இருந்து வரணும், இன்னும் வரல, குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லைன்னா குடும்பத்திற்கான முன்னேற்றமான ஒரு யோசனைகள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காலை நேரங்கள்ல இளைய சகோதரருக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலைகள் இருக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தந்தையிடம் ஆலோசனை பெறுவதற்கான ஏதாவது ஒரு சூழல்கள் ஏற்படும். அப்பா இது வந்து எந்த மாதிரி பண்ணலாம், இதுல ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமா, இந்த விஷயத்தை எப்படி நம்ம மேற்கொண்டு பண்றது, இந்த மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளிடம் எல்லாமே வந்து தந்தையிடம் ஆலோசனை பெற்று இன்னைக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய நிறுவனங்களில் எல்லாம் வேலை வாய்ப்பு தருவதற்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஒரு மேனேஜர் லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் வேலை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு அது சம்பந்தமான பெரிய நிறுவனங்களில் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அதற்கான
வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அருகில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சிறு தூர பயணமாக போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்களை காண செல்வதற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய வரும். இன்னைக்கு தான தர்மம் நிறைய செய்யற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இருக்கும். நிறைய புண்ணிய காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பேசும்போது அதிக நிதானங்கள் தேவை. பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. அதனால உறவு முறைகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்லைன்னா நம்ம திருப்ப அவங்களோட முகத்தையே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வருத்தங்கள் வரும் அவங்கள பார்க்கும்போது. அந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு சங்கடத்தை எல்லாம் உருவாக்கிக்காதீங்க. பேச்சினால முடிந்தளவு பேசும்போது அதிக கவனங்கள் தேவை. மனைவியின் சகோதரர் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீண்ட தூர பயணங்களாகவோ இல்லைன்னா யாத்திரைகள் போவோம் அப்படிங்கிற பேச்சுகளோ இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முயற்சிகள்ல ஈடுபடும் விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிதாக ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல அதிகமான சிந்தனைகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்ல எல்லாம் புதிதாக முயற்சி செய்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணலாம். நமக்கு இந்த வேலைகள் தெரியும், நமக்கு நல்லா போகுது, அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, நம்ம அதனால இந்த மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். நம்ம ஊர்ல இந்த பொருட்கள் எல்லாம் தேவை அதிகமாக இருக்கு, நம்ம இந்த பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்யலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக கவனங்கள் தேவை. சாலை பகுதிகள் எல்லாம் கடக்கும் போது நிறைய கவனத்தோடு கடந்து போகணும். கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மனநிலையில கொஞ்சம் ஒருமுகப்பாடு அவசியமாக தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் உடலளவுல மேம்பாடானதாக இருக்கும். மன மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே ஈடுபட வேண்டாம். புதிய தொழில்கள் ஏதாவது தொடங்குறீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். மனநிலையில கொஞ்சம் பயம், பதற்றம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால முடிந்த அளவு இன்னைக்கு புதிதான விஷயங்கள் எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாம். அது இன்னொரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பித்துக் கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். தேவையற்ற வீண் செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கருத்து மோதல்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வீண் விவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதனால முடிந்த அளவு பேச்சினால பிரச்சனைகள் பெரிதாகும். அதனால அதையெல்லாம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரும். விஷ ஜந்துகளிடம் ஆயுதங்கள், ரசாயனம் இந்த மாதிரியான பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு பக்கத்துல எல்லாம் வேலை செய்யும் போது அதிக கவனங்கள் தேவை. உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்கள் வேலைகள்ல ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணி அதனால அழியா புகழெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமான பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாம நமக்கு பெரிதான விஷயங்களை எல்லாம் அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்பட்டாலுமே கூட கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதன் வழியில அவங்களுக்கு அழியா புகழ், இரவா புகழ் இதெல்லாம் இருக்கு. அது சம்பந்தம் அதே மாதிரி உங்களுக்கும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்கள் வேலைகள்ல ஆராய்ச்சிகள் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. பொய் வழக்குகள் இல்லைன்னா பொய் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து நீங்க செயல்படுறது மிகுந்த நன்மைகள் தரும். கம்பி, மணல், செங்கல் இது சம்பந்தமான வியாபாரத்துல ஈடுபடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ல அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். அடுத்தவரை நம்பி ஏமாறாம இருக்கணும். அவங்க வழியில நமக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகங்கள் இருக்கலாம். நம்மளோட நல்லா பழகி இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக 2 பேரும் சேர்ந்துதான் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயம் அவர் முதலையே முந்தி அந்த விஷயங்களை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாத்திக்குவாரு. இன்னொருத்தருக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியாமையே போயிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஏதாவது பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு
நோய் சின்னதா இருக்கிறப்பயே நம்ம பாத்துறது மிகுந்த நன்மைகள் தரும். தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. அதனால பெரிய பிரச்சனைகள் வரலாம். சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. எந்த செயல் செஞ்சாலும் மனதளவுலையும் மூளை திறன்கள்லையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். எதுவும் இது பிரச்சனையை தருமா, இது நல்ல விஷயம் தானா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது சார்ந்த எண்ணங்கள் முயற்சிகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பகைமை எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, நமக்கு அன்னைக்கு ஒரு மன உளைச்சலா இருக்கு, நமக்கு ஒரு அசிங்கமாயிடுச்சு, அவமானத்தை ஏற்படுத்திட்டாரு, இன்னைக்கு நம்ம விடவே கூடாது, அப்படி இல்லைனாலும் அவரை மேல ஒரு பகைமை உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு. அதனால முடிந்த அளவு இந்த மாதிரியான பகைமை எண்ணங்களை எல்லாம் விட்டுடுங்க. அவர் செய்த தப்புக்கு அவர் பிற்காலத்துல தண்டனை அனுபவிப்பார் அப்படின்னு மனதுல நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வேலைகள்ல அதிக கவனங்கள் செலுத்துறது இன்னைக்கு நன்மையான விஷயங்களை தரும். பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. வெளியே போகும்போது ரொம்ப அசால்ட்டாலாம் பொருட்களை கொண்டு போகக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க அதை அபகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு கவனமாக இருங்க. பதவி உயர்வுகள்ல ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள் இல்லைன்னா பொருட்கள் மீதான கடன்களை சரியாக அடைத்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம். பெரிய அளவிலான மூலதனம் போடுகின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு இறங்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அதிக கவனங்கள் தேவையுள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எதுவும் இன்னைக்கு எடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். எதிர்பாராத வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பயணங்கள்ல அதிக செலவினங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா அது கூடாலேயே தடைபட்டுடலாம். அப்படி இல்லைன்னா பெரிதான சக்சஸ் கொடுக்க முடியாம போகலாம். இல்லைன்னா இழப்பீடுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு புதிய முயற்சிகள் எதிலையும் ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். எதிரிகள் வழியில தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். முன்கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசுகின்ற வார்த்தைகள்ல அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் இன்னைக்கு பேசக்கூடாது. திருமண பேச்சுகள்ல எல்லாம் கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையான விஷயங்கள்ல மட்டும்தான் நீங்க பேசணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப அதிகமான பேச்சுகள் எல்லாம் பேசக்கூடாது. நம்மளால அதை செய்ய முடியும், இது செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்க போய் கல்யாணத்தப்ப உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும். நம்மளால பண்ண முடிஞ்ச நிலைமை இன்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு நம்மளால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால நமக்கு அன்னைக்கு என்ன முடியுமோ அதை அன்னைக்கே பண்ணிடலாம். அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும். முன்னாடியே நம்ம பெரிதாக சொல்லி அந்த நேரத்துல நம்ம செய்ய முடியாம தவிக்கிறதை விட நம்ம சொல்லாம இருக்கிறதே மிகுந்த நன்மைகள் தரும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிக கவனங்கள் தேவை. கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கான அந்தஸ்துகள் இன்னைக்கு குறைவாக இருக்கும். வாடிக்கையாளர்களை எல்லாம் கவருவதற்காக புதிய திட்டங்களை எல்லாம் வகுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சிறுநீரகம், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இதிலெல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதிக கவனங்கள் செலுத்துங்க. மருத்துவ ஆலோசனைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல் நிலையில அதிக கவனங்கள் தேவை. திருடு போன பொருட்கள் பற்றிய விவரங்கள் ஏதாவது தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சம்பந்தி வீட்டாரோடு சின்ன சின்ன உரசல்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு அதையெல்லாம் தவிர்த்திடுங்க. தேவையில்லாத வாய் சம்பந்தமான பிரச்சனைகளை ஈடுபடாதீங்க. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாய் வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலையில ஏதாவது
பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்யாதீங்க. அது பிரச்சனையை தரும். இல்லைன்னா நம்மளால அந்த கடன்ல இருந்து மீள முடியாத ஒரு துன்ப நிலைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிடும். அதனால கடன் வாங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் முடியணுமோ அதையெல்லாம் இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.